புதுச்சேரியில் பேராசிரியரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவிகள் பயணம் செய்த கார் கட்டுப்பாட்டை இழந்து புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள மேம்பாலத்தின் மீது மோதியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். புதுவையைச் சேர்ந்த பிபிஷா தமிழகத்தின் பவானியில் இயற்கை மருத்துவராக படித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவருக்கு திருமணமானது விழுப்புரத்தில் நடந்திருக்கிறது. இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோழிகள் சுஜிதா, ஸ்ரீ அனுபமா, ஸ்வேதா, தீபிகா, ராஜலட்சுமி ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மருத்துவருக்கு திருமண நிகழ்ச்சி முடித்த பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இங்க புதுச்சேரியில் உள்ள எல்லப்பிள்ளைச்சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று அவர்கள் சுற்றி பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு இரவு 12 மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். பிபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் காரை ஓட்டியிருக்கிறார். இதில் முன் சீட்டில் அமர்ந்திருந்த ராஜலட்சுமி அமர்ந்திருக்கிறார். இதில் மதியம் இரவு 1 மணி அளவில் புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே வரும்பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்தில் ராஜலட்சுமி படுகாயம் அடைந்திருக்கிறார். இவர் அரசு மருத்துவமனைக்கு சென்றவுடன் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.